உலகத்தில் இருக்க ரொம்பவே ஆபத்தான கேங்ஸ் பார்ட் 2. 1980 கலிஃபோர்னியாவில் அகதிகள்னால உருவாக்கப்பட்ட ஒரு கேங் தான் இந்த MS-13. இவங்க கேங்கை உருவாக்குனதுக்கான காரணமே இவங்களை மற்றவங்க கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான். இவங்களுக்குன்னு ஒரு லீடர்லாம் கிடையாது, அப்படியே கேங்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் ஆரம்பிச்சாங்க. அண்ட் இவங்க பண்ற கிரைம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கட்ட பஞ்சாயத்து, லோக்கல்ல ட்ரக்ஸ் சப்ளை பண்றது, திருடுறது, மட்டை பண்றதுன்னு. காலப்போக்கில் இவங்களை மக்கள் பார்த்து பயப்பட ஆரம்பிச்சதுக்கான காரணமே பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்டது. அடிதடின்னு இறங்கிட்டாங்க. ரொம்பவே கொடூரமான மட்ட சம்பவங்களை பண்றதுக்கு இந்த கேங் பேர் போனவங்க. இவங்களோட மிகப்பெரிய எதிரி யாருன்னு கேட்டீங்கன்னா 18th ஸ்ட்ரீட் கேங். 18th ஸ்ட்ரீட் கேங்குன்ற இந்த கேங்கும் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டும் ஒன்னா சேர்ந்து நடத்துற ஒரு கேங். அண்ட் அதனாலே இவங்க ஒரு மிகப்பெரிய கேங்கா ஃபார்ம் ஆகிட்டாங்க. இவங்களும் அதே தொழில் பண்றவங்க தான், கொலை, ட்ரக்ஸ், பஞ்சாயத்துன்னு. இந்த ரெண்டு கேங்கும் எதிரியா இருக்க காரணம், ரெண்டு நாய் இருக்க இடத்துல ஒரு பிஸ்கெட்டை போட்டா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். அதே கதை தான். யாருக்கா இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும். கருத்தோட மோதுறா, அண்ணே சொல்ற மாதிரி கருத்தோட மோதுறா. சைனீஸ் ட்ரையாட்ஸ்னு சொல்லப்படுற இந்த கேங் சைனாவை சேர்ந்த ஒரு பழமையான கேங். இவங்க 1700களிலேயே ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கபாலி படத்துல காட்டுற கேங், டோனி லீ எல்லாமே இந்த கேங்கை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. இவங்களை அப்படியே ஒரே கேங்னு சொல்லிட முடியாது. இவங்கெல்லாம் ஒரு சிஸ்டம், அதுல டிஃப்ரெண்டான கூட்டம் எல்லாம் ஒன்று சேர்த்து ட்ரையாட்ஸ்னு சொல்றாங்க. இந்த கேங்ல இருக்கவங்களுக்கு ஒரு தனி சடங்குகள் இருக்கு, ஒரு தனி விதிமுறைகள் இருக்கு. அண்ட் இவங்களும் அதே மாதிரி ஹியூமன் டிராஃபிக்கிங், ட்ரக்ஸ், கொலான்னு பண்ற அதே டீம் மாதிரி தான். இவங்க மற்ற கேங் மாதிரி தெருவில் இறங்கி சண்டை போடாம பெரிய பெரிய பிசினஸ் ஆட்களை குறி வச்சு இன்டர்நேஷனல் லெவல்ல நூல் பிடிக்கிறவங்க. இந்த ஷார்ட்ஸுக்கு ஒரு 10K லைக்ஸ் வந்துச்சுன்னா தீரன் படத்துல வந்த பவாரியா கேங் பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போடுறேன்.